கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் வணக்கம். கரிகாலன் சின்ன சிறு பிராயத்திலேயே சேர பாண்டியர்களை வென்றதனால் சோழ நாட்டு மக்களுக்கு அவனிடத்தில் அளவற்ற அன்பு உண்டாயிற்று. அவனுக்கும் இனி எத்தகைய பகை வந்தாலும் தன் நாட்டு மக்களின் உதவியால் வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கை வன்மை பெற்றது. ஆனால் பகைவர்கள் சும்மா இருப்பார்களா? மீண்டும் தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தன. 9 குறுநில மன்னர்கள் கரிகாலனுக்கு மாற்றாக சூழ்ச்சி செய்தார்கள். இப்போதுதான் பெரிய போர் நடைபெற்றிருக்கிறது. வெற்றி உண்டான களிப்பில் படை வீரர்கள் எல்லாம் மூழ்கி இருக்கிறார்கள். கடுமையாக போர் செய்தமையால் அதற்கு ஏற்றபடி அவர்களுக்கு ஓய்வு வேண்டியிருக்கும். இந்த சமயத்தில் நாம் எதிர்த்தால் நாம் கருத்து நிறைவேறலாம். இனி நமக்கு யாரும் பகைவர் இல்லை என்ற இருமாப்போடு இந்த சிறு பையன் இருக்கிறான். இவனுடைய வாழ்வை குலைக்க வேண்டும் என்று பேசினார்கள். வெண்ணி போர் நடந்த சில மாதங்களில் மீண்டும் சோழ நாட்டில் போர் தொடங்கியது. இந்த முறை வாகை என்னும் இடத்தில் போர் நிகழ்ந்தது. முடியுடை மன்னன் யாரும் எதிர்க்கவில்லை. பல காலமாக மண்ணாசையை வளர்த்து வந்த சிற்றரசர்கள் 9 பேரும் எதிர்த்தனர். ஒரு முறை வெற்றி கண்ட சோழ அரசன் விடுவானா? சோழப்படையின் ஊக்கத்தில் சிறிதும் குறைவே இல்லை. அவர்கள் எத்தகைய போருக்கும் ஆயத்தமாக இருந்தனர். வெண்ணியில் நிகழ்ந்த போரிலே வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த போர் எம்மாத்திரம். மிக எளிதில் வாகை போர்க்களத்தில் கரிகாலன் வாகை அணிந்தான். 9 குறுநில மன்னர்களில் சிலர் மாய்ந்தனர், சிலர் ஓடி ஒளிந்தனர். கரிகாலன் 2வது முறையும் வெற்றி பெற்று காவிரி பூம்பட்டினத்தை வந்து அடைந்தான். மீண்டும் மீண்டும் பகை மன்னர் எதிர்த்தால் அடுத்தடுத்து போர் செய்ய நேருமே என்ற யோசனை அவனுக்கு தோன்றியது. சோழ நாட்டின் வளப்பத்தை பெருக்குவதற்கு எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தன. முடியை அணிந்தவுடனே வில் ஏந்தும் நிலை வந்தது கரிகாலனுக்கு. வேண்டுமென்று அவன் போர் செய்யவில்லை. பகை மன்னர்களே அவனை போரில் ஈடுபட செய்தார்கள். அவனுடைய வீரமும் சோழ நாட்டு படைத்திறமும் வெளிப்படுவதற்கு பகைவர்களே காரணமாக இருந்தனர். இனியும் குறும்பு செய்து கொண்டே இருந்தால் அமைதியாக அரசாட்சி செய்ய முடியாது. ஆதலால் கையோடு கையாக பகைவர்களை அடியோடு வேறறுக்கும் வேலையை முதலில் முடித்துவிட வேண்டும் என்று வளவன் உறுதி பூண்டான். யார் யார் என் நாட்களில் குறும்பு செய்தார்களோ அவர்களை பற்றிய செய்திகளை விசாரித்து அறிந்தான். கூட்டம் கூட்டமாக சில இனத்தினர் நாட்டில் கலகங்களை விளைத்து வந்தனர். அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொண்டான். சூட்டோடு சூட்டாக தன் படைபலத்தை பின்னும் பல மடங்கு அதிகப்படுத்தி கொண்டான். 2 போர்களில் வெற்றி பெற்றுவிட்ட உலகையினால் படையில் பல வீரர் சேர்ந்தனர். சோழ அரசன் சென்ற இடமெல்லாம் வெற்றி பூணுவான் என்ற உறுதி அவர்களுக்கெல்லாம் இருந்தது. படை வர வர பெருகியது. கரிகாலன் உள்ளம் பூரித்தான். ஈனர், நாகர், ஊழியர் என்ற கட்டத்தினர் அங்கங்கே இருந்து நம்மை சூழ்ந்த பகுதிகளில் பயமுறுத்தி மக்களை அடக்கி ஆண்டு வந்தனர். அத்தகைய கூட்டத்தினரை எல்லாம் முதலில் அடக்கினான். பாண்டியனும் சேரனும் வெண்ணி போரில் தோல்வியுற்றாலும் அவர்கள் பரம்பரையினர் மீண்டும் பகைத்து போர் புரிய கூடும் அல்லவா? ஆதலின் அந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்குள்ளவர்கள் வழிபட அந்த மன்னர்களை தன் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக செய்து கொண்டான். மேலும் மேலும் வெற்றி கிடைக்கவே திருமாவளவனுக்கு ஊக்கம் எல்லையின்றி உயர்ந்தது நின்றது. வெற்றி மிடுக்கு பரந்த படை பல பெருமை இத்தனையும் இருக்கும்போது அவன் நினைத்தால் எந்த காரியம்தான் கைகூடாது. தமிழ் நாட்டில் உள்ளவர்கள் இனி பல ஆண்டுகளுக்கு எதிர்த்து போரிட முன்வர மாட்டார்கள் என்ற நிச்சயம் வளவனுக்கு ஏற்பட்டது. அப்படியானால் இவ்வளவு படையை வைத்து கொண்டு என்ன செய்வது? தமிழ்நாட்டில் பகையின்றி செய்து கொண்டது போல வடநாட்டிற்கும் சென்று யாரேனும் பகையை காட்டினால் வென்றும் நட்பு பூண்டால் வேற்றும் வரலாம் என்ற யோசனை கரிகாலனுக்கு அப்போது உண்டாயிற்று. அமைச்சர்களையும் சான்றோர்களையும் படைத்தலைவர்களையும் அழைத்து அவர்களுடன் தனி இருந்து ஆலோசனை செய்தான். படைத்தலைவர்கள் யாவரும் வடநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை ஆதரித்தனர். அவர்களுடைய தோல் நினைவு இன்னும் ஈரவில்லை. மன்னனும் தளபதிகளும் அவ்வளவு ஊக்கத்துடன் இருக்கும்போது அமைச்சர்கள் தடை கூற நியாயம் இது. ஆகவே வடநாட்டுக்கு படையுடன் செல்வதென்று முடிவு செய்தார்கள். நாளும் கோலும் பார்த்து புண்ணிய திசையாகிய வடக்கை நோக்கி புறப்பட்டான் கரிகாலன். போகும் வழியில் எதிர்ப்பு ஒன்றுமில்லை. நேரே ஒவ்வொரு நாடாக கடந்து சென்றான். இமயம் அளவும் செல்ல வேண்டுமென்ற ஆர்வம் அவனுக்கு உண்டாயிற்று. அவனுடைய நெஞ்ச திண்மை எல்லாவற்றையும் சாதிக்கத்தக்கதாக இருந்தது. படைகள் தடையின்றி சென்றன. எங்கும் போரை கரிகாலன் வேகம் தடைபடவில்லை. போய்கொண்டே இருந்தான். கடைசியில் இமயத்தை அடைந்தான். வானலாவிய இமயமலையை கண்டவுடன் அவன் உள்ளத்தில் களி துளும்பியது. சோழர்களின் முன்னோர்களில் யாரும் செய்யாத பெரிய காவியத்தை அவன் செய்துவிட்டான். பகையரசர் யாருமின்றி வழியிலே உள்ள நாட்டினர்கள் அன்புடன் உபசரிக்க இமாசல படை
எடுப்பு இமாச்சல யாத்திரையாக முடிந்தது. இந்த சிறப்பை உலகம் என்றும் நினைவு கூர்ந்ததற்கு ஏற்றபடி தான் சென்றடைந்த இமாச்சல பகுதியில் தன் புலிக்கொடியை சோழன் நாட்டினான். பல இடங்களில் தன்னுடைய புலிக்கொடியின் உருவத்தை கல்லிலே பொறிக்க செய்தான். இவ்வாறு சோழன் கரிகாலன் சென்று புலி பொறித்த இடம் சிக்கிம் பகுதியில் உள்ளதென்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள். அந்த பகுதியில் சோழமலை தொடர் என்றும் கணவாய் என்றும் 2 இடங்கள் வழங்கி வருகின்றனவாம். இமயத்தில் புலி பொறித்த ஏற்றத்துடன் கரிகாலன் தமிழ்நாட்டை நோக்கி மீண்டான். அதுகாரும் அவனை எதிர்க்காமல் விட்ட மன்னர்களில் சிலருக்கு அவன் இமாச்சலத்தில் தன் அடையாளத்தை நாட்டினான் என்ற செய்தி சினத்தை மூட்டியது. கரிகாலன் திரும்பி வருகையில் வச்சிர நாட்டை கடக்க வேண்டி வந்தது. அந்த நாட்டு வேந்தன் கரிகாலனை எதிர்த்தான். இப்போது பட்டில்கண்டு என வழங்கும் பகுதி அது. அங்கே நிகழ்ந்த போரில் கரிகாலனே வென்றான். வச்சிர நாட்டு மன்னன் கரிகாலனுக்கு பணிந்ததோடு தன் தோல்விக்கு அடையாளமாக ஏதேனும் ஒரு பொருளை கொடுக்க முன்வந்தான். கரிகாலனது வெற்றியை வெளிப்படுத்தும் சின்னமாக அது சோழ நாட்டில் விளங்க வேண்டும் என்பது சோழ படைத்தலைவர்கள் எண்ணம். புத்தினால் பந்தர் அமைப்பதாக வச்சிர நாட்டு மன்னன் ஒப்புக்கொண்டான். வச்சிர நாட்டினின்றும் வெற்றி முழக்கத்தோடு புறப்பட்ட கரிகாலனை மகத நாட்டு மன்னன் எதிரிட்டு போர் செய்தான். அவனும் தோல்வியுற்றான். காவிரிப்பூ பட்டினத்தில் ஒரு பட்டி மண்டபத்தை அமைத்து தருவதாக அவன் வாக்களித்தான். வச்சிர நாட்டிலும் மகத நாட்டிலும் கரிகாலன் பெற்ற வெற்றியை கேட்ட பிறகு இடைப்பட்ட நாடுகளில் உள்ள யாரும் கரிகாலனை எதிர்த்து துணியவில்லை. யாரும் அன்புடன் உபசரித்து வழிபட்டன. அவந்தி நாட்டை வளவன் அடைந்தபோது அந்த நாட்டு மன்னன் கரிகாலனை எதிர்த்து கொண்டு அழைத்து சென்றான். தக்க வண்ணம் உபசரித்து அவனோடு நட்பு பூண்டான். அந்த நட்புக்கு அறிகுறியாக காவிரிப்பூ பட்டினத்தில் தோரண வாயில் ஒன்றை அமைப்பதற்கு இசைந்தான். இத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெற்ற கரிகாலன் காவிரிப்பூ பட்டினத்தை வந்தடைந்தான். நகர மக்கள் அவனை வரவேற்று உபசரித்து களி கூத்தாடினர். சோழ நாடு முழுவதும் ஆனந்த கடலில் அமிழ்ந்தது. தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே தமிழ்நாட்டு அரசன் வடக்கே சென்று திக்கு விசயம் செய்து வந்தான் என்பதை எண்ணி பெருமிதம் கொண்டனர். முன்பு வாக்களித்தபடி வச்சிர நாட்டு மன்னன் குவை குவையாக முத்துக்களையும் கலைஞர்களையும் அனுப்பி காவிரிப்பூ பட்டினத்து அரண்மனையில் பெரிய முத்து பந்தர் ஒன்றை அமைக்க செய்தான். அந்த பந்தர் வச்சிர நாட்டு கலைமுறையில் அமைந்து விளங்கியது. வச்சிர நாட்டு மன்னனை கரிகாலன் அடிப்படுத்திய தன் சின்னமாக அது நிலவியது. அவ்வாறே மகத மன்னன் தன் நாட்டு சிற்பியர்களை அனுப்பி காவிரிப்பூ பட்டினத்தில் ஒரு பெரிய பட்டி மண்டபத்தை அமைக்க செய்தான். புலவர்கள் கூடி ஆராய்ச்சி செய்யும் மண்டபத்திற்கு பட்டி மண்டபம் என்று பெயர். மதுரை மாநகரில் சங்க மண்டபம் இருந்தது போல காவிரிப்பூ பட்டணத்திலும் ஒரு ஆராய்ச்சி மண்டபம் எழும்பியது. மகத வேந்தன் தன் நாட்டு பொருட்களால் அந்த மண்டபத்தை அணி செய்தான். புலவர் கூடும் இடமாய் மகத நாட்டு சிற்பத்திற்கு உறைவிடமாய் கரிகாலன் மகத மன்னனை பணிவித்ததை குறிக்கும் அடையாளமாய் பட்டி மண்டம் விளங்கியது. கரிகாலனிடம் நட்பு பூண்ட அவந்தியரசன் இன்னும் பெரியதொன்றை நாட்டினான். பூம்புகாராகிய காவிரிப்பூ பட்டினத்தின் முகப்பில் மிக உயர்ந்த தோரண வாயிலை அமைக்க செய்தான். யார் வந்தாலும் நகரத்தில் நுழையும் போதே அதன் அழகு அவர் கண்ணை கவர்ந்தது. சோழ மன்னனுடைய புகழ் வட நாடெல்லாம் பரவி இருப்பதை அந்த தோரண வாயில் ஓங்கி உயர்ந்து நின்று அறிவித்து கொண்டிருந்தது. ஒருவாறு தன்னுடைய வீரத்தால் பகையை ஒடுக்கி 4 திசையிலும் புகழ் பரப்பிய கரிகாலன் சிங்காசனத்தில் அமர்ந்து தன் நாட்டை வளப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடலானான். தமிழ் நாட்டில் இதுகாரும் ஆண்ட மன்னர்களின் இவனைப் போல வீரமும் புகழும் உடைய மன்னர் யாரும் இல்லை என்பதை தமிழகத்துக்கு முழுவதும் பேச்சாக இருந்தது. சோழ பேரரசை மீண்டும் நிலைநாட்டியதோடு வடநாட்டுக்கும் சென்று இமயத்தில் புலிக்கொடியை நாட்டிய திருமாவளவனுடைய புகழ் கடல் கடந்து சென்றது. இயற்கையாகவே சோழ நாட்டு வளத்தை காணவும் சோழ நாட்டு கரும்பையும் நெல்லையும் முகிலையும் கலனையும் வாங்கி செல்லவும் அயல் நாட்டு மக்கள் வருவார்கள். கரிகாலன் காலத்தில் பின்னும் அதிகமாக வந்தார்கள். சோழ நாட்டின் வளத்தை பெருக்கும் முயற்சிகளில் கரிகாலன் ஈடுபட எண்ணினான். முதலில் காவிரியின் நீரை ஒழுங்குபடுத்த நினைத்து அதன் 2 மடங்கும் கரை கட்ட தொடங்கினான். சோழ நாட்டுக்கு மேற்கே உள்ள இடங்களிலும் ஆற்றுக்கு கரை கட்ட வேண்டும். கரிகாலன் ஆங்காங்கு உள்ள மன்னர்களுக்கு தன் விருப்பத்தை தெரிவித்தான். தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் காவிரிக்கு உறுதியான கரையை கட்டிவிட்டால் எல்லாருக்கும் ஊதியம் உண்டென்பதை அவன் எடுத்து காட்டினான். கரை கட்டும் வேலையில் உதவ சோழ நாட்டிலிருந்து தொழிலாளிகளையும் அனுப்புவதாக தெரிவித்தான். அரசர்கள் யாவரும் அவனுடைய விருப்பத்துக்கு இணங்கி கரை எடுக்க முற்பட்டார்கள். அந்த மன்னர்களில் உருத்திரன் என்பவன் ஒருவன். அவன் முதலில் கரிகாலனது வேண்டுகோளை சட்டை செய்யவில்லை. நெற்றியில் கண் உடைய உருத்திரமூர்த்தியின் வழிவந்தவர்கள் தன் குலத்தார் என்று பெருமை பேசிக் கொள்பவன் அவன். அதற்கு அறிகுறியாக நெற்றியில் கண்ணை போட்ட குறியை அணிந்து கொள்ளும் வழக்கம் அந்த மரபினருக்கு இருந்தது. உருத்திரன் தன் வேண்டுகோளுக்கு விடையளிக்காமல் இருப்பது கரிகாலனுக்கு தெரிந்தது. அந்த அரசனை அடக்கி விடுவது என்பது மிகவும் சிறிய காரியம். இதற்காக படை எடுப்பதா? கரிகாலன் ஓர் ஓவியனை அழைத்தான்.
புத்திரனைப் போல ஒரு படம் எழுத சொன்னான். அதில் நெற்றிக்கண்ணையும் அமைக்க செய்தான். கரிகாலனிடம் அந்த படம் சென்றது. எதற்காக இந்த படம் எழுதச் சொன்னான் அரசன் என்பது யாருக்கும் தெரியாது. படத்தை இடக்கையில் எடுத்தான். திருமாவளவன் வலக்கையில் வேலை எடுத்தான். அந்த படத்தில் காட்டியுள்ள நெற்றிக்கண்ணை வேலால் குத்தினான். ஓவிய கிளியில் நெற்றிக்கண் உள்ள இடம் கொத்தலாயிற்று. இந்த படத்தை உருத்திரனுக்கு அனுப்பிவை. அவன் இதை பார்த்து புத்தியுள்ளவனாக இருந்தால் பிழைக்கட்டும், இல்லையானால் படத்துக்கு நேர்ந்த கதை அவனுக்கும் நேரும் என்று சொல்லி அனுப்பினான். படத்தை உருத்தினிடம் சேர்ப்பித்தார்கள். சிறந்த முறையில் அமைந்த ஓவியத்தை கண்டு அவன் முதலில் வியந்தான். அதில் நெற்றிக்கண்ணை குத்தியிருப்பதை பார்த்தான். நெற்றியிலே கண் முளைத்து விட்டதாக கருவமடையாதே, அதை ஒரு கணத்தில் வேலால் குத்தி விடுவேன் என்று திருமாவளவன் அந்த படத்தின் மூலம் எச்சரிப்பதாக அவன் உணர்ந்தான். கரிகாலனை பகைத்து கொண்டு உலகில் வாழ முடியுமா? பாண்டியனும் சேரனும் பிற அரசர்களும் சாதிக்க முடியாததை அந்த சிறிய அரசன் சாதிக்க இயலுமா? அவன் நன்றாக யோசனை செய்தான். இறுதியில் தானும் காவிரி கரை கட்டும் பணியில் ஈடுபடுவதாக செய்தி சொல்லி அனுப்பினான். காவிரிக்கு ஒழுங்கான கரை அமைந்தது. சோழ நாட்டின் வளம் இன்னும் பெருகும் என்ற நம்பிக்கை யாவருக்கும் உண்டாயிற்று. கரை கட்டி முடிந்த பிறகு ஒரு முறை அந்த கரையை காண வேண்டும் என்ற நினைவு சோழ மன்னனுக்கு இருந்தது. ஒரு நாள் தன் பட்டத்து யானையின் மீது ஏறி படை வீரமும் பிறரும் புடை சூழ புறப்பட்டான். கரை பெற்ற காவிரியின் அழகை பார்ப்பதோடு கரையற்ற சோழ நாட்டு மக்களின் பேரன்பையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் அவனை அன்புடன் வரவேற்றனர். அவனுடைய பெருமைகளை கதை கதையாக மக்கள் நாடு முழுவதும் சொல்லி கொண்டிருந்தனர். அந்த கதைகளின் தனி நாயகனை நேரே பார்க்கும்போது அவர்களுக்கு உண்டான ஆனந்தத்துக்கு அளவேது கரையேது. அந்த பகுதிகளில் உள்ள ஊரார்கள் எல்லாம் ஆளிட்டு கரையை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான பொன் கூலி கொடுத்து தொழிலாளர்களை வைத்து இந்த காரியத்தை செய்தாலும் இவ்வளவு சிறப்பாக நிறைவேறுகிறாது. அந்த ஊர்க்காரர்கள் தங்கள் வயல்களில் பெருக போகும் வளத்தை நினைத்து இந்த வேலை தம்முடைய சொந்த வேலை என்ற எண்ணி ஊக்கம் கொண்டார்கள். ஆகையால் கரை அருமையாக அமைந்தது. கரிகாலன் கரையையும் காவிரியையும் சோழ நாட்டையும் நாட்டு மக்களையும் கண்டு கண்டு ஓமை அடைந்தான். இறைவன் திருவருளை வியந்தான். ஒவ்வொரு ஊராக தாண்டி போய் கொண்டிருந்தான். திருச்சிராப்பள்ளிக்கு வந்தான். அங்கே திருவரங்க நாதனையும் திருவானைக்காவுடைய பிராணனையும் தாயுமானவரையும் வழிபட்டு கும்பிட்டான். மீண்டும் பட்டத்து யானை ஏறி மேற்கு திசை நோக்கி புறப்பட்டான். சிறிது தூரம் வந்திருப்பான். அப்போது பெரிய சேவல் உண்டு அயலில் ஓரிடத்திலிருந்து ஓடி வந்தது. கரிகாலன் ஏறி செல்லும் பட்டத்து யானை சற்றே நின்றது. அந்த கோழி படபடவென்று சிறகை அடித்தது. கழுத்து மயிரை சிலிர்த்து கொண்டது. வெகு வேகமாக ஓடி வந்த கரிகாலன் ஊர்ந்து சென்ற பட்டத்து யானையின் காலை கொத்தியது. அது வந்த வேகமும் கொத்திய கோபம் யானையை திடுக்கிட செய்துவிட்டன. மாறி மாறி 4 காலிலும் குத்தியது. கோழி கரிகாலன் அதை பார்த்து மருண்டான். உடன் இருந்த வீரர்கள் கோழியை அடிக்க முயன்றபோது கரிகாலன் அவர்களை அமர்த்தினான். சில கணம் இப்படி யானையை தாக்கிய கோழி பிறகு ஓடி மறைந்து விட்டது. இந்த நிகழ்ச்சி கரிகாலனுடைய உள்ளத்தை கலக்கியது. அவன் யானை மீதிருந்து கீழே இறங்கினான். பெரிய போரிலும் மயங்காத யானை மயங்கி நிற்பதும் அதன் காலில் கோழியின் மூக்கு பட்ட இடங்களில் இரத்தம் கசிவதும் கரிகாலனின் கண்களிலே பட்டன. அவனுக்கு அவமான உணர்ச்சியோ கோபமோ உண்டாகவில்லை, வியப்பு தான் உண்டாயிற்று. சின்னஞ்சிறு கோழி இவ்வளவு பெரிய யானையை மக்கள் புடை சூழ்ந்திருக்கும் சமயத்தில் தைரியமாக வந்து கொத்துகிறதே, அதற்கு எவ்வளவு நெஞ்சுரம் இருக்க வேண்டும்? இந்த கோழியே இவ்வளவு வலிமை உடையதானால் இந்த பக்கத்து மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த நிலத்தில் ஏதோ தனி சிறப்பு இருக்கிறது என்று கரிகாலன் எண்ணலானான். உடன் வந்தவர்களை கொண்டு அங்கே அருகில் ஏதேனும் ஊர் இருக்கிறதா என்று விசாரிக்க சொன்னான். அருகில் உறையூர் என்ற சிறிய ஊர் இருப்பதாக தெரிய வந்தது. இந்த பூமி வீரம் செறிந்தது. இந்த கோழி நம்முடைய போக்கை தடுத்தது இறைவன் செயலே. இதனால் நம்முடைய ஊக்கம் குறையக்கூடாது. இந்த இடத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பல இடங்களை பார்த்து வரும் நமக்கு இந்த இடத்தின் சிறப்பை புலப்படுத்தவே திருவருள் இப்படி செய்தது போல் தோன்றுகிறது என்று அவன் சிந்தித்தான். அரசர்களுக்கு கடற்கரை நகரம் மாத்திரம் சிறந்திருந்தால் போதாது, உள்நாட்டிலும் ஒரு நகரம் சிறப்பாக அமைய வேண்டும். வியாபாரம் முதலியவற்றிற்கு கடற்கரை நகரம் வசதியாக இருந்தாலும் கோட்டை கொத்தளங்களுடன் அமைய உள்நாட்டு நகரம் ஒன்றும் வேண்டும். இத்தகைய எண்ணம் கரிகாலனுக்கு முன்பே இருந்தது. ஆகவே உள்நாட்டிலும் ஒரு ராசாதானி நகரத்தை அமைக்க வேண்டுமென்ற விருப்பம் இருந்தது. எந்த நகரத்தை தேர்ந்தெடுப்பது? கரிகாலன் ஒரு முடிவுக்கு வராமல் இருந்தான். நடுவழியில் கோழியால் யானை தாக்கொண்டு யாவரும் செயலற்று நின்ற இப்போது கரிகாலன் உள்நாட்டு நகரத்தை பற்றி உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டான். இறைவன் இந்த இடம் சிறந்தது என்று கோழியின் வாயிலாக குறிப்பிடுகிறான். இந்த நிலத்தின் பெருமையை நாம் கண் கூடாக உணர்ந்தோம். இது காரும் சில மக்கள் உரையும் இருந்த சிற்றூர் இனி சோழ மன்னர் உரையும் ஊராகவும் விளங்க வேண்டும் என்று தீர்மானித்தார். மேலே மிக்க வேகமாக காவிரி கரையை பார்த்துவிட்டு புகார் நகரம் அடைந்தான்.
நாட்டின் வளத்துக்கு உதவியாக காவிரிக்கரை ஒழுங்குபட்டது. இனி நகரம் ஒன்றை அமைக்கும் வேளையில் முனைந்தான் கரிகாலன் வளவன். கரிகாலன் நினைக்கும் காரியம் சிறப்பாக நிறைவேற என்ன தடை? சோழ நாடு முழுவதுமே உறையூர் நிர்மாணத்தில் ஈடுபட்டதென்று தான் சொல்ல வேண்டும். வெறும் மரமடர்ந்த காடாக இருந்த இடம் மாட மாளிகையில் கூட கோபுரங்கள் நிரம்பிய நகரமாயிற்று. அழகிய தெருக்கள், அலங்காரமான பொழில்கள், எழில் நிரம்பிய முடுக்குகள் அமைந்தன. அழகான அரண்மனையும் கட்டினார்கள். உறையூர் பெரிய நகரமாகிவிட்டது. கரிகாலன் நல்ல நாளில் உறையூரில் உள்ள அரண்மனையில் புகுந்தான். அந்த மாநகரத்தில் ஒரு சிவாலயத்தை எழுப்பினான். சோழ நாட்டின் கடற்கரை பெருநகரம் காவிரிப்பூம்பட்டினம் அதற்கு சிறிதும் அளவிலும் அமைப்பிலும் குறைவற்ற உள்நாட்டு ராசதானி உறையூர். கரிகால சோழன் 2 நகரங்களிலும் மாறி மாறி வாசம் செய்து வந்தான். கோழியினால் குறிப்பிட்ட இடத்தில் எழுந்த நகரமாதலில் அதற்கு கோழி என்ற பெயர் அமைந்தது. கோழியின் மூக்கினால் யானை தடைபட்டமையால் அந்நகரில் உள்ள சிவாலயத்துக்கு மூக்குச்சாரம் என்ற பெயர் வழங்கியது. கரிகாலன் பகைவரை வென்றான். காவிரி பூம்பட்டினத்தை அழகுபடுத்தினான். காவிரிக்கு கரை கட்டினான். உறையூரை நிறுவி பெரு நகரமாக்கினான். சோழ நாட்டின் சிறப்பை உலகமெல்லாம் போற்றியது. அவனுடைய நந்தை அழுந்தார் வேலின் மகளை மனம் செய்து கொண்டான். அதுபோலவே அவனும் வேளாண் செல்வர் ஒருவருடைய மகளை மனம் புரிந்து கொள்ள எண்ணினான். சீகாழிக்கு அருகில் உள்ள நாங்கூரில் கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கங்களால் சிறந்த வேளாண் செல்வர் ஒருவர் இருந்தார். அவருடைய திருமகளை கரிகாலன் மணந்தான். பராக்கிரமத்தாலும் பெரும் செயலாலும் கரிகாலன் தெய்வத்துக்கு சமானமாய் உள்ளவன். அவனுக்கும் தமக்கும் நெடுந்தூரம் என்று ஒரு வகையில் எண்ணினர் மக்கள். ஆனாலும் அவ்வளவு தூரத்தில் இருப்பதற்குரிய அவன் கருணையினால் தெய்வம் எளியவனாய் வருவது போல தன் அன்பினால் குடிமக்களுக்கு சமீபத்தில் உள்ளவனாக அவர்களுடைய உள்ள கோயிலில் உறைவனாக விளங்கினான். அவன் நாங்கூர் வேலின் மகளை மணந்து கொண்ட செயல் இந்த அன்பையும் அனிமையும் இன்னும் அதிகமாக்கியது. கரிகால் வளவனுடைய ஆட்சியில் அறமும் பொருளும் இன்பமும் கரிநடம் புரிந்தன. காவிரிக்கு கரை கட்டிய பின் அந்த ஆற்றின் நீர் சோழ நாட்டுக்கு மிகுதியாக பயன்பட்டது. சோறுடையது சோழ வளநாடு என்று மற்ற நாடுகளில் உள்ளவர்களெல்லாம் புகழத் தொடங்கினார்கள். ஒரு வேலி நிலத்தில் 1000 நெல் விளைந்தது. ஒரு பெண் யானை படுத்திருக்கும் இடத்தில் விளையும் நெல்லால் 7 களிறுகளை காப்பாற்றும்படியாக சோழ நாட்டின் நிலவளம் இருந்தது. பல காலமாக நெல் விளையாத இடங்களெல்லாம் இப்போது நெல் வயலாக மாறின. அந்த புதிய நிலங்களில் விளைந்த விளைவு மற்ற இடங்களை விட அதிகமாக இருந்தது. காவிரி நீர் வண்டலோடு வந்து வயல்களிலே பாய்ந்ததால் வருவென்று தனியே போட வேண்டிய அவசியமே இல்லாமற் போயிற்று. காவிரி பூம்பட்டினத்தில் புறநாட்டிலிருந்து வந்த மக்கள் சோழ நாட்டு பொருட்களை வாங்கி தங்கள் நாடுகளுக்கு கொண்டு சென்றனர். யவனர் பலர் காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து வியாபாரம் செய்தனர். தமிழ்நாட்டிலிருந்து மிளகு, ஏலம், சாதிக்காய், பட்டு, துகில், மயில் தோகை முதலிய பண்டங்களை வாங்கி தங்கள் நாட்டுக்கு அனுப்பினார்கள். தங்கள் நாட்டிலிருந்து பல வகையான விளக்குகளை வருவித்து விட்டார்கள். பல யவனர்கள் அரண்மனைகளிலும் பிற இடங்களிலும் வேலை செய்து வந்தார்கள். கப்பல் வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெற்று வந்தது. உறையூரில் கரிகால் வளவன் ஒரு நியாய சபையை அமைத்தான். அந்த சபை அரங்கூரவையும் என்ற பெயரோடு விளங்கியது. மக்கள் அதில் தங்களுக்கு பிறரால் நேர்ந்த துன்பங்களை முறையிட்டுக் கொள்வார்கள். அந்த அவையத்தில் கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம் இவற்றார் சிறந்த முதியவர்களை குழுவினராக அரசன் நிறுவினார். பெரும்பாலும் 60 ஆண்டுகள் கழிந்த மாந்தர்களே அருங்குரவைத்தலே இருந்தார்கள். எந்த வகையான வழக்கானாலும் நன்றாக கேட்டு ஆராய்ந்து முறை செய்யும் சிறப்பு அந்த அரங்குரவையத்துக்கு அமைந்தது. அவ்வையத்துக்கு தலைவனாக கரிகாலன் இருந்தான். அங்கே வந்த வழக்குகள் எல்லாம் நியாயமாகவே தீர்ந்தாமையால் அந்த அவையின் புகழ் தமிழ்நாடு முழுவதும் பரவியது. ஒரு நாள் சோழ நாட்டின் ஒரு மூலையிலிருந்து சில முதியவர்கள் அரங்குரவையத்தை நாடி வந்தார்கள். அறிவும் அனுபவம் சார்ந்த முதியவர்கள் அந்த அவையத்தில் இருந்து நியாயத்தை நிலைநாட்டுகிறார்கள் என்பதை கேள்வியுற்றவர்கள் அவர்கள் அரங்குரவையத்துக்கு வந்தபோது வேறு ஒருவருடைய வழக்கு பற்றிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருந்தது. வந்த முதியவர்கள் அவையத்தில் உள்ளவர்களை பார்த்தார்கள். சுற்றிலும் பழுத்த சான்றோர்கள் அமர்ந்திருப்பதை கண்டு மகிழ்ந்தார்கள். ஆனால் அவர்களிடையே மிக்க இளமையை உடைய ஒருவன் அமர்ந்திருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, கரிகாலன் தான். அரங்குரவையத்தில் அறக்கடவுளே தலைவர். ஆறுதல் தனக்கென்று தனி சிறப்பு ஒன்றும் இல்லாமல் அங்குள்ள சான்றோர்களோடு தானும் ஒருவனாக அவன் அமர்ந்திருந்தான். முடியை எப்போதும் கவித்துக் கொள்வது வழக்கம் அன்று ஆதலின் அவனை கண்டதும் முறையிட வந்தவர்களுக்கு சிறிது ஐயம் உண்டாயிற்று. அவன் கரிகாலன் என்று அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. யாரோ இளைஞன் ஒருவன் இங்கே உள்ள சான்றோர்களோடு அமர்ந்திருக்கிறானே, இவன் இங்கே வரும் வழக்கில் இருசாரமும் கூறும் செய்திகளை கேட்டு முடிவு காணுவதற்கு
ஏற்ற அனுபவம் உடையவன் அல்லவே என்று தம்முள் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டது அருகில் இருந்த ஒற்றன் ஒருவன் கேட்டான். அன்று அரங்குற வையத்தில் வந்த வழக்கு ஒருவாறு முடிவடைந்தது. மறுநாள் முன்னே சொன்னவர்களின் வழக்கை முறையிட்ட ஏற்பாடு செய்தார்கள். கரிகாலன் தன் அரண்மனைக்கு சென்றான். வழக்கை தீர்த்து கொள்ள வந்தவர்கள் தன்னை கண்டு இளைஞன் என்று பேசிக்கொண்ட செய்தி ஒற்றன் மூலமாக அவன் காதிற்கு எட்டியது. அதை கேட்டு அவன் சினம் கொள்ளவில்லை. அவர்கள் ஐயமுற்றது நியாயமே என்று எண்ணினான். கரிகாலன் சான்றோர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அவர்களின் போக்குப்படியே முடிவு கட்டுகிறவன். தன்னுடைய அறிவு திறத்தால் ஏதேனும் தெரிவிப்பதற்குரியது வந்தால் அதை தெரிவிப்பான். அது தக்கதாக இருந்தால் சான்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லையானால் காரணம் கூறி அவன் கருத்தை மாற்றுவார்கள். எந்த காலத்திலும் கரிகாலன் தன் கருத்தையே முடிந்த முடிவாக நிலைநிறுத்துவதில்லை. இப்படி தான் முடிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பாக கூட புலப்படுவதில்லை. எப்படியாவது உண்மை வெல்ல வேண்டும், நியாயம் நிலைநிற்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம். இந்த இயல்பை வந்தவர்கள் கண்டார்களா? அவர்கள் தங்கள் வழக்கில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்கள். நியாயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளும் அனுபவம் இல்லாவிட்டால் தங்களுக்கு நன்மை உண்டாகாது என்று அவர்கள் அஞ்சினார்கள். அதனால் தான் அவர்கள் கரிகாலனுடைய இளமையை கண்டு ஐயுட்டார்கள். அவர்களுடைய மனநிலையை கரிகாலன் உணரத்தக்க பேரறிவுடையவன். ஆகவே அவர்கள் மனம் திருப்தியடையும் வகையில் நியாயம் வழங்க வேண்டுமென்று எண்ணினான். அது காரும் நிகழாத ஒரு காரியத்தை செய்யலானான். மறுநாள் உரிய காலத்தில் அரங்கூற வையம் கூடியது. சான்றோர்கள் வந்து அவையத்தில் அமர்ந்தார்கள். அரசன் வரும் நேரமாயிற்று. இன்னும் அவன் வரவில்லை. அப்போது யாரோ ஒரு முதியவர் அவையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவருடைய தலை நன்றாக நரைத்திருந்தது. அவைக்குள் வந்தவுடன் அரசன் அமரும் ஆசனத்தில் அவர் அமர்ந்தார். சான்றோர்கள் அவரை கவனித்தார்கள். அமர்ந்தவர் தலை நிமிர்ந்து யாவரையும் பார்த்தார். என்னை தெரியவில்லையா என்று கேட்டார். அந்த கேள்வி அவர் இன்னார் என்பதை தெரிவித்து விட்டது. கரிகால் வளவனே முதியவரை போல் வேடம் புனைந்து வந்திருந்தான். இவன் இளமை உடையோன், உரை முடிவை காணமாட்டான் என்று முதல் நாள் சில நரைமுது மக்கள் சொல்லி கொண்டார்களே, அவர்கள் உவக்க வேண்டும் என்று தானும் நரைமுடித்து வந்திருந்தான். கரிகாலனே அப்படி வந்திருந்தான் என்பதை உணர்ந்த சான்றோர்கள் என்ன இது என்று வியப்பு மீதுர கேட்டார்கள். உங்களுக்கு நடுவில் நான் மட்டும் இளைவனாக இருந்தால் நன்றாக இருக்குமா? உங்களுடைய அனுபவம் எனக்கு உண்டாக வேண்டுமானால் இன்னும் பல ஆண்டுகள் ஆக வேண்டும். அதன் பிறகு இந்த அபயத்துக்கு வருவது முடியுமா? ஆகவே இப்போதே புறத்தோட்டத்திலாவது உங்களைப் போல இருக்கலாம் என்று எண்ணி கோலம் புனைந்தேன் என்றான் மன்னன். முதல் நாள் வந்தவர்கள் அன்று தம் வழக்கை கூற வந்தார்கள். முதல் நாள் இளைஞன் என்று தாம் எண்ணியவன் சோழ சக்கரவர்த்தி என்பதை அவர்கள் அப்பால் தெரிந்து கொண்டார்கள். இன்றோ அவன் கிழவனை போல கோலம் புனைந்து வந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். நாம் எண்ணியதை பெருமான் இப்படி அறிந்து கொண்டான். நம்முடைய அறியாமையால் தோற்றிய குறையை தீர்ப்பதற்காகவே இந்த கோலம் புனைந்திருக்கிறான். இனி நம்முடைய பெருங்குறைகள் எல்லாம் இங்கே தீர்வதற்கு என்ன தடை என்று எண்ணி அளவற்ற மகிழ்ச்சியை அடைந்தார்கள். அவர்களுடைய வழக்கை அரங்கூற வைத்தனர். கேட்டு ஆராய்ந்து நியாயத்தை நிலைநாட்டினர். கரிகாலன் நடைமுடித்து வந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் அறிந்து அம்மன்னனை பாராட்டியது. புலவர்கள் அதை பாட்டால் புகழ்ந்து பரப்பினார்கள். கரிகால் வளவனுடைய புகழ் பரவ அவனை புலவரும் பாணரும் நாடி வந்தார்கள். காவிரிப்பூம் பட்டினத்தில் நிரவிய பட்டிமண்டபத்தின் புலவர்கள் தங்கள் கவிதையை அரங்கேற்றினார்கள். தமிழ் நூல்களை ஆராய்ச்சி செய்தார்கள். மதுரையில் இருந்த சங்கத்தை போன்ற சிறப்பு காவிரிப்பூ பட்டினத்து பட்டி மண்டபத்துக்கும் உண்டாயிற்று. சேர சோழ பாண்டிய நாடுகளில் இருந்து புலவர்கள் அடிக்கடி வந்து கரிகால் வளவனை பாடி பரிசு பெற்று சென்றார்கள். வளவன் உறையூரில் சில காலமும் காவிரிப்பூ பட்டினத்தில் சில காலமாக இருந்து வந்தான். ஒரு நாள் வளவனிடம் ஒரு பெண் புலவர் வந்தார். அவருக்கு தாமக்கண்ணி என்று பெயர். அவர் கால் முடம் ஆதலின் முடத்தா கண்ணியார் என்று யாவரும் அவரை குறிப்பிட்டு கூறுவர். உறுப்பு குறை இருந்தால் அதை அடையாளமாக கருதுவாரல் ஏற்றி இழிவாக எண்ணுவதில்லை. கரிகாலன் என்ற சக்கரவர்த்தியின் பெயரை அங்கத்தை குறித்து வந்ததுதானே. கரிந்த காலை உடையவன் என்ற பொருளை உடையது அது. முடத்தாம கண்ணியார் கரிகாலனுடைய அவகளத்துக்கு வந்தார். வழக்கம் போல அரசன் அவரை வரவேற்று உபசரித்தான். சில காலம் அரண்மனையில் அப்பெண்மணியார் தங்கினார். அவர் சோழ நாடு நில வளமும் நீர் வளமும் நிரம்ப பெற்று விளங்குவதை உணர்ந்தவர். மற்றவர்கள் அந்த வளங்களை பற்றி கூறுவதையும் கேட்டவர். ஆதலின் அந்த வளப்பங்களை எல்லாம் அமைத்து ஒரு பெரிய கவியை பாட வேண்டும் என்று எண்ணினார். கரிகால் வளவன் சிறப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் விரும்பினார். தமிழில் ஒருவருடைய புகழை வெளிப்படுத்த பல வழிகள் இருக்கின்றன. வள்ளல்களிடம் பரிசு பெற்ற ஒருவர் பரிசு பெறும் இடம் தெரியாமல் அலையும் மற்றவர்களை பார்த்து நீங்கள் இன்னாரிடம் போனால்
உயர்ந்த பரிசில் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களிடம் போவதற்கு வழிகாட்டும் முறையில் புலவர்கள் சில நூல்களை பாடியிருக்கிறார்கள். அந்த வகையான நூலுக்கு ஆற்றுப்படை என்று பெயர். பரிசிலை பெற போகிறவர்கள் புலவர், பாணர், பொருணர், விரலியர், கூத்தர் என்று பல வகையாக இருப்பார்கள். இவர்களில் யாரை பார்த்து சொல்வதாக பாட்டு அமைகிறதோ அவர்கள் பெயரால் அந்த நூலுக்கு பெயர் அமையும். புலவரை பார்த்து சொல்வதாக இருந்தால் புலராட்டுப்படை என்று அதை சொல்வார்கள். இப்படியே பாணராட்டுப்படை, பெருநராட்டுப்படை, விரலியாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை மற்றும் என்று மற்றவருக்கு பெயர்கள் அமையும். முடத்தாம கன்னியார் பொருணர் ஆற்றுப்படை பாடி அதில் கரிகாலன் புகழை பதித்து வைக்கலாம் என்று முடிவு செய்தார். பொருணர் என்பவர்கள் கையிலே தடாரி என்ற பறையை வைத்து தட்டி கொண்டு பாடுகிறவர்கள். அவர்களுடன் யாழ் வாசித்து பாடியும் ஆடியும் பரிசில் பெறும் விரலியரும் வருவார்கள். வறுமையில் ஆழ்ந்து தன்னை ஆதரிக்கும் வள்ளல் யாரையும் காணாமல் ஊர்தோறும் அலைந்து கொண்டிருக்கும் பொருணன் ஒருவனை கண்டு கரிகால் வளவனிடம் சென்று பரிசில் பெற்ற மற்றொரு பொருணன் சொல்வதாக அந்த படையை பாடினார். எங்கேயோ திருவிழாவுக்கு பொருணன் போயிருந்தான். அங்கே அவனுடன் வந்த விரலியால் வாசித்து பாடினான். அவன் தடாரி பறை கொட்டினான். ஒரு கையால் வாசிக்கும் கருவியது. விழாவில் 4-5 நாள் அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். விழா முடிந்தவுடன் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். எங்கே போவது என்ற நிச்சயம் இல்லாமலே புறப்பட்டார்கள். விரலி தன் அழகிய யானை சுமந்து சென்றார். அவர்களுடன் உடம்பு மெலிந்த சுற்றத்தாரும் சென்றார்கள். இன்ன இடத்துக்கு போவது என்ற திட்டம் இல்லாமையால் எதிர்பட்ட வழியில் போனார்கள். அந்த வழி அவர்களை ஒரு காட்டினிடையே கொண்டு போய்விட்டது. கோடை வெயிலால் ஈரத்தை இழந்து மரங்கள் எல்லாம் வாடி உலர பாலையாகி கொண்டே வரும் காடது. நடந்து நடந்து அவர்களுக்கு கால் சலித்து விட்டது. ஒரு மரம் அங்கே வழியிலே இருந்தது. அதில் மாத்திரம் சில இலைகள் இருந்தன. இலை செறிவாக இல்லை. அதனால் மரத்தின் கீழ் அடர்ந்த நிழலை காணவில்லை. வலையை விரித்தாற் போல அந்த நிழல் இருந்தது. அதாவது கிடைத்தது என்று அறந்த பொருணனும் அவனுடைய பரிவாரங்களும் அங்கே சற்று அமர்ந்தார்கள். அப்போது கரிகால் வளவனிடம் சென்று அவன் அளித்த விருந்தை உண்டு மகிழ்ந்து பரிசில் பெற்றுக்கொண்டு மற்றொரு பொருணன் அங்கே வந்தான். மரத்தின் நிழலில் பொருணனும் அவனை சார்ந்த பட்டினி பட்டாளமும் இருப்பதை கண்டான். அவர்கள் நிலையை கண்டு இறங்கினான். நாமும் இவர்களைப் போல இருந்தோமே. கரிகால் வளவனை கண்ட பிறகுதானே நம் களி நீங்கியது. இவர்களையும் அவனிடம் போகும்படி சொன்னால் இவர்களுக்கும் நன்மை உண்டாகுமே என்று எண்ணினான். உடனே அங்கே இருந்த ஏழை பொருணனை பார்த்து இந்த பணக்கார பொருணன் சொல்ல தொடங்கினான். பொருணர் தலைவனே, உன்னையும் உன் சுற்றத்தாரையும் நான் வறுமொழியிலே கண்டது உங்கள் புண்ணிய பயன் என்றே சொல்ல வேண்டும். அமர்ந்திருந்த பொருணன் யாரோ பெரிய செல்வர் நம்மை பார்த்து பேசுகிறாரே என்று எழுந்து நின்று மரியாதை செய்தான். மற்றவர்களும் எழுந்து ஒதுங்கி நின்றார்கள். அவர்கள் செயலை கண்டு அந்த பொருணன் மனதுக்குள்ளே சிரித்து கொண்டான். நானும் உங்கள் இனத்தை சேர்ந்தவன் தான். என்னை கண்டதும் நான் யாரோ என்று மருண்டு விட்டீர்கள் என்று தோன்றுகிறது. நானும் உங்களை போலவே தான் பசியும் வறுமையும் வாட்ட வருந்தினவன். ஆனால் கரிகால் வளவனை கண்ட பிறகு என் வறுமை கால் வாங்கி ஓடிவிட்டது. அவனுடைய அரண்மனை வாசல் என்றும் திறந்தே இருப்பது. நம்மை போன்ற இரவலர்கள் புகுந்தால் யாரும் தடை செய்ய மாட்டார்கள். நான் அங்கே போனேன். பல நாள் பட்டினி கிடந்தமையால் என் உடம்பு மிகவும் இளைத்திருந்தது. கையில் தடாரியை வைத்திருக்கிறேன். என் கை அழுக்கு அதில் படிந்திருந்தது. நான் விடிய காலையில் அந்த தடாரியை கொட்டினேன். என்னவென்று சொல்லேன். கரிகால் வளவன் நான் இருந்த இடத்துக்கே வந்து விட்டான். நெடு நாட்களாக காணாத உறவினனை காண்பது போல அன்போடு என்னுடன் பேச ஆரம்பித்தான். உங்களிடம் கரிகால் வளவனே பேசினானாம்? ஆம். நான் எந்த கோலத்தில் இருந்தேன் தெரியுமா? என் இடையிலே கந்தை இருந்தது. வேறு வேலை நனைந்து பேனுக்கு உரையிலாக இருந்தது. கிழிந்த இடங்களை தைத்து உடுத்தியிருந்தேன். கரிகால் வளவன் என்னை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தான். அந்த பார்வையிலே எத்தனை குளிர்ச்சி! என் என்பெல்லாம் சில்லென்று தண்ணிய உணர்ச்சியை பெற்றன. என் இடையிலே உள்ள ஆடையை கலந்தெறிய சொல்லி வேறு புதிய ஆடையை அழித்து அணிய செய்தான். பேன் குடியிருந்த ஆடை முன்பு என் இடையிலே இருந்தது. இப்போது மிக மிக மெல்லிய பூ வேலை செய்த ஆடையை அணிந்தேன். பிறகு மிக இனிமையான பான வகைகளை பொற்கிண்ணத்தில் அழகிய மகளிர் ஊட்டி தந்தார்கள். என் தாகமும் பசிக்கும் எனக்கல்லவா தெரியும். அவர்கள் வார்க்க நான் வாங்கி குடித்து கொண்டே இருந்தேன். பிறகு இளைப்பாறினேன். முதல் நாளில் நான் இருந்த இருப்பு என்ன, அப்போது நான் நுகர்ந்த இன்பம் என்ன? ஆளை பார்த்தால் அடையாளமே தெரியாது. அப்படி ஆடை அலங்காரங்களுடன் விளங்கினேன். முன்பு என் உடை நாற்றமும் உடல் நாற்றமும் எனக்கே சகிக்க முடியாமல் இருந்தன. இப்போது ஒரே நறுமணத்தான். எனக்கே நம் கனவு காண்கிறோமோ என்ற ஐயம் உண்டாயிற்று. அங்கே எனக்கு நடந்த உபசாரங்களை நான் முன்னே எங்கும் அனுபவித்ததில்லை. ஆகையால் அங்கே உள்ள
எண்ணங்களை எப்படி எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை எனக்கு தெரியவில்லை. அங்கிருந்த வேலைக்காரர்கள் அதையெல்லாம் எனக்கு சொல்லித் தந்தார்கள். நடுவிலே ஏழைப்பானன் ஒரு கேள்வியை கேட்டான். பானங்களை நுகர்ந்ததையும் ஆடை அணிந்ததையும் சொன்னீர்கள், உணவு கொள்ளவில்லையோ என்று கேட்டான். அதற்குள் அவசரப்படுகிறீர்களே, பக்குவமாக வெந்த உன் கூனோடு கலந்த விருந்தை பக்கத்தில் இருந்து அதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடுங்கள் என்று சொல்ல நான் உண்டேன். சுட சுட சாப்பிட்டேன். ஒரு வகை உணவு சலித்து விட்டதானால் வேறு வகையான பணிகாரங்களை தந்தார். முனை முறியாத அரிசியினால் சமைத்த சோட்டை உண்டேன். இப்படி தினமும் விருந்து உண்டு உண்டு என் பற்கள் கூட தேய்ந்து போய்விட்டன. பல நாள் அங்கே தங்கியிருந்தேன். பிறகு விடை பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணி கரிகால்வளவனிடம் எங்கள் ஊருக்கு போய் வருகிறோம் என்று மெல்ல சொன்னேன். அப்போது அவனுக்கு வந்த கோபத்தை பார்க்க வேண்டும். கோபமா? எதற்காக கோபம் என்று ஏழை புழுதன் கேட்டான். உண்மையான கோபம் அல்ல, கோபம் வந்தது போல காட்டினான். எங்களை விட்டு போக போகிறீர்களா என்று கேட்டான். நான் போக வேண்டுமென்று தீர்மானித்திருப்பதை தெரிந்து கொண்டான். அவனுக்கு வருத்தந்தான். உடனே யானை முதலிய பரிசுகளை தந்தான். அவன் பல பொருட்களை காட்டினான். நான் வேண்டியவற்றையெல்லாம் வாரிக்கொண்டேன். கரிகால் வளவன் பெருஞ்செல்வம் உடைய வள்ளலோ என்று வேள்வி வந்தது. என்னை அப்படி கேட்கிறீர்கள்? சோழ நாட்டு மன்னன். அவன் உருவப்பட்டோர் சென்னியனின் புதல்வன். அவன் கருவில் இருக்கும்போது தந்தை இறந்தமையால் அப்போது அரசுரிமை அவனுடையதாகிவிட்டது. சேர பாண்டியர்களை வெண்ணி பருந்தலையில் போர் செய்து வென்றவர். அவனிடம் போனால் உங்கள் வறுமை இறந்த இடம் தெரியாமல் போய்விடும். நாங்கள் அங்கே போய் என்ன செய்ய வேண்டும்? அவனை அணுகினாலே போதும். அவனை அணுகி தொழுது நின்றால் அவனுடைய அன்பு பார்வை உங்கள் மேல் படும். கன்றை ஈண்ட பசு தன் கன்றை பார்ப்பது போல அன்பு ததும்ப உங்களை பார்ப்பான். நீங்கள் யாழ் வாசித்து தடாரி பறையை கொட்டுங்கள். அவற்றின் ஒளி அவன் காதில் விழுந்ததோ இல்லையோ அவன் உங்கள் தகுதியை தெரிந்து கொள்வான். உங்கள் இடுப்பில் உள்ள கந்தையை களைந்து பட்டாடையை உடுத்தி கொள்ள கொடுப்பான். நல்ல மது வகைகளை வழங்குவான். பொன்னால் செய்த தாமரையை உங்கள் தலையிலே சூட்டுவான். விரலே அணியும்படி பொன்னெறி மாலையை அடிப்பான். அழகான குதிரைகளை பூட்டிய தேரை வழங்குவான். யானையை தருவான். அவற்றை அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படி மிகுதியாக தருவான். ஊருக்கு போகிறோம் என்று சொன்னால் எளிதிலே உங்களை அனுப்ப மாட்டான். அவனுடைய அன்புக்கு ஈடாக எதனையும் சொல்ல இயலாது. இப்படி சொன்ன பொருணன் கரிகாலனுடைய சோழ நாட்டை வர்ணித்து இத்தகைய நாட்டுடைய கரிகாலன் உனக்கு பரிசல்களை தருவான் என்று சொல்லி தன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். முடத்தாம கண்ணியார் பெருணனுடைய கூற்றாக சொல்லும் இந்த பாட்டில் சோழ நாட்டின் வளத்தை விரிவாக அமைத்திருக்கிறார். சோழ நாடு முழுவதும் வயல்கள் இருக்கின்றன. நிலத்தில் விளையும் நெல்லை அந்த நிலத்தின் ஒரு பக்கத்தில் உள்ள திடலில் சேர்க்கட்டி சேமித்து வைத்திருக்கிறார்கள். வேளாளர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த நெற்கட்டுகள் நிரம்பி இருக்கின்றன. அங்கங்கே தென்னந்தோப்புகள் இருக்கின்றன. அங்கங்கே குடிமக்கள் வாழ்கிறார்கள். உழவருடைய பெண்கள் மணலை குவித்து விளையாடுகிறார்கள். மயில்கள் பாகர் பழத்தையும் பலாப்பழத்தையும் கொத்தி தின்கின்றன. ஆண் மயில்கள் அப்படியே மெல்ல அசைந்து அசைந்து வந்து மணற்பரப்பிலே ஆடுகின்றன. அருகில் உள்ள மலர் செடிகளிலே வண்டுகள் முழுகின்றன. அந்த ஒளி யாழோசை போல இருக்க மயில்கள் நடனமாக தாமரை போல ஆடுகின்றன. அருகில் உள்ள மலர் செடிகளிலே வண்டுகள் முறகின்றன. அந்த ஒளி யாழோசை போல இருக்க மயில்கள் நடன தாமரை போல ஆடுகின்றன. வயல்கள் நிரம்பிய மருத நிலத்தில் கரும்பை வெட்டும் ஓசையும் நெல்லை அறியும் ஓசையும் எங்கு முளைக்கின்றன. வயல் இல்லாத மேட்டு நிலங்களில் அடம்பங்கொடியும் பகண்டை என்ற கொடியும் படர்ந்திருக்கின்றன. புன்க மரமும் நாளல் மரமும் வளர்ந்திருக்கின்றன. ஒரு பக்கம் முல்லை நிலம் பறந்திருக்கிறது. காடும் காட்டை சார்ந்த இடமும் முல்லை நிலமாகவும் அங்கே ஒரு சார் முல்லைக்கொடி பூத்து படர்ந்திருக்கிறது. செங்காந்தன் சிவந்த மலரை பூத்து நிற்கிறது. தேற்றா மரமும் கொன்றை மரமும் மொட்ட விழுந்து மலர்கின்றன. நீலமணியை போன்ற மலர்கள் காயா மரத்தில் மலர்கின்றன. கடற்கரை பக்கத்தில் நாரைகளில் இறால் மீனை கொத்தி தின்கின்றன. அங்கே வளர்ந்து இருக்கும் புன்னை மரத்திலே அவை தங்குகின்றன. கரையிலே மோதி முழங்கும் அலை ஓசைக்கு பயந்து அந்த நாரைகள் பனைமரத்திற்கு போய் அதன் மடலில் இனிமையாக தங்குகின்றன. அங்கங்கே குலை குலையாக தேங்காய்களும் வாழைக்காய்களும் அந்த மரங்களில் தொங்குகின்றன.